1200 சொல்றாங்க. பெருனாப்பா இன்னும் 100 எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆடு 18 கிலோ 17 கிலோ வரும். அது வந்து 2000 சொல்றாங்க. யூஏல ஹஜ் பெருநாளைக்கு ஆடு குர்பானி கொடுக்குன்னு நினைக்கிறவங்க எந்தெந்த கண்ட்ரி ஆடு என்னென்ன பிரைஸ் கிடைக்கும்? இதெல்லாம் ஷீப்பு சரியா ஓடுது. பெருநாள் அன்னைக்கு ஆடு எடுத்தா நீங்க எப்படியும் காலைல ஆடு கொடுத்தா உனக்கு சாயந்தரம் தான் கிடைக்கும். எப்படியும் மதியானம் 3 மணி ஆக்கி விட்டுருவாங்க ஆடு கொடுக்குறது. பெருநாள் டைம்ல வாங்குறப்ப நமக்கு லிவர் கொழுப்பை தவிர எந்த எக்ஸ்ட்ரா பாட்டும் கிடைக்காது. தலை கால் எதுவும் கிடைக்காது. உடல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி ஆடு வாங்கினோம்ல, அப்போ வந்து இதே மாதிரி உள்ள பெருசு வந்து 1200 சொன்னாங்க. இப்போ 2000 சொல்றாங்க. ஏன்னா நிறைய மெட்டல் நிறைய வரது இல்லைன்னு சொல்றாங்க. மற்றபடி எப்பவுமே வந்து தொப்பசா கொடுக்க மாட்டாங்க. தொப்பசானா அந்த லங்ஸ், ஏன்னா வந்து சேஃப்டி ரீசனுக்காக தர மாட்டாங்க. இதுனா இந்தியா ஆடு 4000 சொல்லி ஃபைனலா 3300 சொல்றாங்க. ஒரு ஆடு 25 கிலோ விழுவுமா? இது இந்தியா ராஜஸ்தான் ஆடு. இது சோமாலி ஆடு. இது கொஞ்சம் காசு கம்மி தான். முதல்ல 450 இருந்துச்சு. இப்போ இதுவே 800 சம்திங் சொல்றாங்க. இப்போ இங்கே ஆடு வாங்கிட்டோன்னு திரும்ப வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு போகணும். அது 10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. கையில் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கட்டிங்க்கு வந்து வெறும் 15 கிராம்ஸ் தான் வாங்குவாங்க. பீஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பெரிய பெரிய பீஸாக போட்டு கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் நமக்கு வந்து 4 பீஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. ஷோல்டர் தனியாகவும் லெக் தனியாகவும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு வெளில 50 ரூபா கொடுத்து வெட்டணும். போன ஹஜ் பெருநாளைக்கு மறுநாள் நாங்கள் கட் பண்ணோம். ஸோ ஷார்ஜாவில் உள்ளவங்க வந்து ஷார்ஜா சஜ்ஜா லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். துபாயில் உள்ளவங்களுக்கு வந்து அல்கிசஸ் பக்கமாக இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம்.